கையில காசு இல்லாம ரொம்ப காஞ்சி போயிருக்கேனே. நாம அடிச்சு வச்சிருந்த நகைப்பெட்டியே வேற. அந்த அமெரிக்க பொண்ணு ஆட்டையை போட்டு நம்மள அம்போடு விட்டுட்டா. ஏற்கனவே அந்த வெள்ளி விளக்கு எடுக்க வந்த போது அந்த சூர்யா பைய குறுக்க வந்து காரியத்தை கெடுத்து தொலைச்சான். இந்த வாட்டி விட மாட்டேன். யாரோ ஒளிஞ்சு நின்னு பாக்குற மாதிரியே இருக்கே. எனக்கு இன்னும் சாப்பாடு வேணும். நான் கொண்டு போன சாப்பாடு எல்லாமே கீழே கொட்டிடுச்சு. கொஞ்சம் கூட நான் சாப்பிடவே இல்லாமம்மா. ப்ராமிஸ். யாரோ கிராஸ் ஆன மாதிரியே இருந்துச்சு. மன பிராந்தியா இருக்கும். நாராயணா, யாரோ ஒளிஞ்சு நின்னு பாக்குற மாதிரியே இருக்கே. கொஞ்ச நாளைக்கு நல்லவன நடிப்போம். நீ ரொம்ப நாள் தப்பிக்க மாட்ட. இது வச்சுக்கிறேன். சூர்யா, அதே சூர்யா இல்ல அண்ணி. இதுதான் நீ சொன்ன சர்ப்ரைஸா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. இல்ல, பிரதர் தான் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, அதனாலதான். ஏன் பத்மா என்னை பார்த்தும் பேசாம போற? என்னை மறந்துட்டியா? சொல்லு பத்மா, என்னை மறந்துட்டியா? நான் எப்போ உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். நிற்கும்போது, நடக்கும்போது, சாப்பிடும்போது, தூங்கும்போதுன்னு சதா எனக்கு எப்போ உன் ஞாபகம் தான் வருது. நான் பார்க்குற திசையெல்லாம் எனக்கு உன் முகத்தை தவிர வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது. உனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்கும் வரலையா? ஆமா, மறந்துட்டேன். பொண்ணு பார்க்க வந்துட்டு போனப்ப பெரியவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு. நீங்க திரும்பி கூட பார்க்காம போயிட்டீங்க. அன்னைக்கு நான் எவ்வளவு அழுதேன் தெரியுமா? எனக்கும் இப்ப அப்படிதான் தோணுது. உங்களை பார்க்கணும்னு தோணல. என்னாச்சு பத்மா, ஏன் அழற? அம்மம்மா,
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணம்மா. லைஃப்ல எல்லாமே திடீர் திடீர்னு நடக்குது. அதுக்கேத்த மாதிரி என்னால சட்டுன்னு மாறிக்க முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அண்ணம்மா. உனக்கு ஏன் பத்மாவதின்னு பேர் வச்சாங்கன்னு தெரியுமா? நீ குழந்தையா இருக்கும்போது உன் தாத்தா ஸ்ரீ வெங்கடேச மகாத்யம்ங்கிற விஷ்ணு கதைய சொன்னாரு. அதுல ஆகாஷராஜான்னு ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு மகளா பிறந்தவதான் இந்த பத்மாவதி. அந்த பேரை சொன்னதும் நீ அப்படி சிரிப்ப. அதனாலதான் உங்க தாத்தா உனக்கு பத்மாவதிங்கிற பேரை வச்சாரு. அந்த பத்மாவதிய எங்கேயோ பார்த்த சீனிவாசனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அந்த பத்மாவதியை தேடி சீனிவாசன் அவ வீட்டுக்கே வந்துட்டான். எவ்வளவோ தடவை முயற்சி பண்ணியும் சீனிவாசனால அந்த பத்மாவதிய கல்யாணம் பண்ணிக்க முடியல. அந்த பத்மாவதிக்கும் சீனிவாசனை ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பத்மாவதி ரொம்ப நல்ல பொண்ணு. யாரையுமே காயப்படுத்த மாட்டா. அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் கல்யாணம் நடந்தது. ஒரு விதத்துல பார்த்தா நீயும் அந்த மாதிரி தான் பத்மா. அடுத்தவங்க மனசு கோணக்கூடாதுன்னு நினைப்ப. ஓ நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். இந்த கல்யாண பயம் உனக்கு மட்டும் இல்லம்மா, ஆண் பெண்ணுங்கிற பாகுபாடு இல்லாம எல்லாத்துக்கும் வர்றதுதான். மேரேஜ் முன்னாடி வரைக்கும் 2 பேரும் தனித்தனியா இருந்திருப்பாங்க. அவங்கவங்களுக்குன்னு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருக்கும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஒரே வீட்ல ஒன்னா வாழறப்போ ஏகப்பட்ட முரண்பாடு வரும். குறிப்பா பொண்ணுங்க தான் அதிகமா சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சில நேரத்துல நம்ம சுயமே அழிஞ்சிடும். அத மீட்டெடுக்கிறதே பெரிய போராட்டமா இருக்கும். பெரும்பாலான ஆண்கள் அவ்வளவா மாற மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பயம், ஈகோ. தன்னோட சுயத்தையே அழிச்சு வேற ஒன்னா மாறத்துக்கு அதிக மன வலிமை வேணும். அது அவங்களுக்கு இல்ல. பொதுவாவே பொண்ணுங்களுக்கு மன வலிமை ஜாஸ்தி, பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் நிறைய இருக்கும். நேரத்துக்கு ஏத்த மாதிரி முடிவெடுப்பாங்க. ஒண்ணு கவனிச்சிருக்கியா? வீட்ல முக்கியமான முடிவு எடுக்கிறப்போ ஆம்பளைங்க மட்டும் தனியா எடுக்கவே மாட்டாங்க. மனைவி கிட்ட கலந்து பேசிதான் எடுப்பாங்க. அதுல மனைவியோட ஒப்பீனியன் தான் வெளியில டெசிஷனா வரும். பொண்ணுங்களுக்கு உள்ளுணர்வு ரொம்ப அதிகம். அதனால நீயும் உன் மனசு என்ன சொல்லுதோ அதுபடி பண்ணுமா. அதுதான் நல்லது. ஆமா மாமா, நானும் அதனாலதான் ஸ்ரீனிவாசனையும் அண்ணியும் மீட் பண்ண வச்சேன். கண்டிப்பா நீயும் போற இடத்துல நம்ம குடும்ப பேரை காப்பாத்துற மாதிரி தான் நடந்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மம்மா, I really feel like hugging you. மறுபடியும் சொல்றேன், உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். சாம், ராத்திரி நேரத்துல சாப்பிடாம படுக்கிறது தப்பு. அதுவும் நீ விரதம் வேற இருந்திருக்க. இதை நீ சாப்பிட்டுட்டு படுமா.
ஃபர்ஸ்ட் டைம் என் ரூமுக்கு வந்திருக்கீங்க. நீங்க உள்ள வந்து பாருங்களேன், நான் எவ்வளவு கிளீனா நீட்டா வச்சிருக்கேன்னு. இவளுக்கு என்ன ஆச்சு? உள்ள ஸ்ரீனிவாசன் வேற இருக்காரு. இவ பாட்டுக்கு அண்ணமாவை உள்ள கூப்பிடுறா. ஐயோ, அண்ணம்மா காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். சரிம்மா, இருக்கட்டும். நான் இன்னொரு நாள் வந்து பாக்குறேன். என்னாச்சு உனக்கு? நான் இங்க உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு உங்க அம்மாவை கூப்பிடுற. சப்போஸ் அவங்க உள்ள வந்து நான் மாட்டிருந்தா என்ன ஆகுறது? சாரி பிரதர், என் அம்மாவை பார்த்தா நான் இந்த உலகத்தையே மறந்துடுறேன். ஆக்சுவலி நான் என் அம்மாவுக்காக தான் இங்க வந்தது. கெஸ் வாட்? ஐ ரியலி forgot why I came here for. ஆமா, நான் எதுக்காக வந்தேங்கிறத மறந்துட்டு இப்போ உங்க 2 பேர் பின்னாடியும் அழைச்சிட்டு இருக்கேன். You know what? I stopped running in my story, instead started running on your story. என்ன புரியலையா? நான் வந்ததே என் அம்மாவை யுஎஸ்க்கு கூட்டிட்டு போய் என் மம்மி கிட்ட காட்டுறதுக்கு தான். அம்மாவை மட்டும் இல்ல, எல்லாரையும் கூட்டிட்டு போய் மம்மி கிட்ட காட்டணும். அதெல்லாம் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து யுஎஸ் போலாம். கடுப்பேத்தாதீங்க சிஸ்டர். பத்மாவுக்கு இன்னும் என் மேல இருக்கிற கோவமே குறையில. இந்த லட்சணத்துல எங்க மேரேஜ் நடக்குமா நடக்காதானே எனக்கு பயமா இருக்கு. நீங்க என்னடானா மேரேஜ், ஹனிமூனு, ஆப்பிரிக்கா, அமெரிக்கான்னு ஏதேதோ உளறிட்டு இருக்கீங்க. டோன்ட் வரி பிரதர். ஸ்ரீனிவாசனுக்கும் பத்மாவதிக்கும் தான் கல்யாணம்னு அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல. உங்களுக்கும் பத்மா அன்னைக்கும் தான் மேரேஜ். எனக்கு ஒண்ணுமே புரியல சிஸ்டர். சில விஷயங்கள் क्वेश्चन பண்ணாம நம்பணும், அப்பதான் அது தானா நடக்கும். எனக்கு டயர்டா இருக்கு, நான் சாப்பிட்டு படுக்கணும். நீங்க போய் நிம்மதியா படுங்க பிரதர். குட் நைட். எனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. எங்க போயிட்டாரு ஸ்ரீனிவாசன்? ஆளையே காணோம். ஒருவேளை பத்மானி அப்படி பேசினதுனால கோச்சிக்கிட்டு போயிட்டாரா? இல்லையே, கார் இங்க தானே இருக்கு. ஒருவேளை சூசைட் அந்த மாதிரி ஏதாவது? ஓ காட், நான் ஏன் தப்பா யோசிக்கிறேன்? அப்படிலாம் இருக்காது, சான்ஸே இல்ல. காலங்காத்தால என்னை இப்படி புலம்ப விட்டுட்டாங்களே. பிரதர், நீங்க தானா? நான் யாரோ நினைச்சு பயந்துட்டேன். ஆமா, எங்க போனீங்க? அதுவும் இந்த மார்னிங் டைம்? இல்ல, சும்மா இங்க பக்கத்துல தான். பக்கத்துல தானா? அதெல்லாம் விடுங்க சிஸ்டர். நீங்க எவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? உங்களை காணும்னா நான் டென்ஷன் ஆக மாட்டேனா? சரி, என்ன விடுங்க. நீங்க ஏன் இவ்ளோ டல்லா இருக்கீங்க? நைட்டெல்லாம் தூங்கலையா? இல்ல, நேத்து பத்மா சொன்னதே நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். மனசே சரியில்லை, தூக்கம் வரல. சிஸ்டர், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன, பத்மா நீ மீட் பண்ண வைக்கணுமா? ஆமா சிஸ்டர், என் சிச்சுவேஷன் என்னன்னு அவர்கிட்ட சொல்லி நான் கன்வின்ஸ் பண்ணேன்னா கண்டிப்பா என்னை ஏத்துப்பா. என் மேல தப்பு இல்லைன்றதையும் புரிஞ்சுப்பா. கரெக்ட். நானே அந்த விஷயமா தான் உங்ககிட்ட பேச வந்தேன். கண்டிப்பா பார்க்கலாம், பேசலாம்.
ஆனா நீங்க சொல்ற மாதிரி நிதானமா பேசுறதுக்கு வீட்ல எல்லாம் செட் ஆகாது. காஃபி ஷாப் போலான்னு பார்த்தா நம்ம 2 பேர்கிட்டயும் காசு இல்ல. அதுவும் பத்மானியும் அங்க வரமாட்டாங்க. கோவில்ல பேசலாம். கோயிலுக்கு கூப்பிட்டா மட்டும் வந்துருவாளா? மனசு சரியில்லைன்னா அவங்க கோவிலுக்கு கண்டிப்பா வருவாங்க. உங்களை பார்த்ததுல இருந்து அவங்க டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. கண்டிப்பா கோயிலுக்கு வருவாங்க. நீங்களும் வந்துருங்க. நான் பத்மானி கிட்ட ஏதாவது சொல்லி கூட்டிட்டு வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நீங்க பண்ண அந்த ஹெல்ப் என் வாழ்நாள் முழுக்க என்னால மறக்கவே முடியாது. உங்களை மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தா அதில் நம்ம பிளட் ரிலேஷனாக தான் பிறக்கணும். நீங்க என் பிரதராகவும் நான் உங்க சிஸ்டராகவும் பிறந்து அடுத்த ஜென்மத்திலேயாவது என் நன்றி கடன் எல்லாத்தையும் ஒன்னொன்னா உங்களுக்கு பண்ணணும். நீங்க இன்னும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும் 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 போதும். முடியல. உங்களுக்கு இப்ப என்ன வேணும் சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை சிஸ்டர். கோயிலுக்கு போகணுன்னா பார்க்க கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ்ஸு, அப்புறம் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஷேவிங்லாம் பண்ணிட்டு நீட்டாக போகணும்ல. அதுதான், அதுக்கு மட்டும் ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்கன்னா. அட பாவி பிரதர், என்ன மல்டி பர்பஸ் ஷாப்னு நினைச்சிட்டியா? ட்ரெஸ் எல்லாம் ஓகே, ஆனா ஷேவிங் கிட்ட கொஞ்சம் ரிஸ்க். என்ன சிஸ்டர் நீங்க, உங்களால ட்ரெஸ்ஸே முடியும் போது ஆஃப்டர் ஆல் சேவிங் கிட்ட முடியாதா? எனக்காக நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அப்பதான் நான் அடுத்த ஜென்மத்துல உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா. போது 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 விட்டுருங்க விட்டுருங்க. யார் கண்ணிலையும் படாம என் ரூமுக்கு வந்துருங்க, நாங்க எடுத்துட்டு வரேன். ஓகே சிஸ்டர். பிரதர், நேத்து வந்து அதே ரூட் சரியா? மறந்துடாதீங்க. நான் பாத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணம்மா. லைஃப்ல எல்லாமே திடீர் திடீர்னு நடக்குது. அதுக்கேத்த மாதிரி என்னால சட்டுன்னு மாறிக்க முடியல. நேத்து ராத்திரி பத்மா ஏன் ஒரு மாதிரி இருந்தா? நிஜமாவே கல்யாணத்தை நினைச்சுதான் அவ பயந்தாளா? இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? அப்படி ஏதாவது இருந்தா ஏன் அவ என்கிட்ட அதை சொல்லல? இல்ல அவ சொல்ல வந்ததை நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? அந்த நேரத்துக்கு அவ ஏன் சாம் ரூமுக்கு வந்தா? ஒருவேளை என்கிட்ட சொல்றதுக்கு பத்மா தயங்குறாளோ? இந்த மோகனை பத்மாவுக்கு பிடிச்சிருக்கா? எதுவா இருந்தாலும் சூர்யாவை கேட்டாதான் தெரியும். ஏன்னா அவன் தான் அன்னைக்கு பத்மாவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னான். எதுக்கும் அவன்கிட்ட போய் பேசி பார்த்துருவோம். சூர்யா, ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா அண்ணம்மா. பிளாக் காஃபி இருக்கானா? நல்ல வேளை கிளம்பிட்டாரு. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். எனிதிங் இம்பார்ட்டன்ட் அண்ணம்மா? ஆமாப்பா, பத்மாவோட கல்யாண விஷயமா உன்கிட்ட பேசணும். சரி வாங்க. போ. சொல்லுங்க அண்ணம்மா. இல்லப்பா, பத்மாவுக்கு நிஜமாவே அந்த பையனை பிடிச்சிருக்கா? இல்ல நமக்காக ஒத்துக்கிட்டாளா? நீயும் அன்னைக்கு போன்ல சொன்னதோட சரி. அப்புறம் நானும் அது சம்பந்தமா எதுவுமே உன்கிட்ட பேசல. ஆமாமா, யூ ஆர் வெரி கிளவர். நேத்து நைட்டு பத்மா அண்ணி உங்ககிட்ட சொன்னதை வச்சு ஈஸியா கெஸ் பண்ணிட்டீங்க. ஏன் அண்ணம்மா, பத்மாக்கு இதை பத்தி உங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களா? அவ என்னைக்குப்பா தனக்கு இது வேணும்னு கேட்டிருக்கா? எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் நான் கேக்குறேன். பத்மா எப்பவுமே அடுத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன். அவ மனசு கஷ்டப்பட்டுடக்கூடாது இல்லையா? ராஜி எதுவும் அவளை கம்பல் பண்ணாளா? இல்ல
அவ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னதுனால ஒத்துக்கிட்டாளோன்னு சந்தேகம்.